ஸோ பாஜக கொள்கை எதிரின்னும் போது தாவேக்கா பாஜக சூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ காங்கிரஸ்க்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைமை மேலே நமக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இன்னைக்கு ஆஃப்டர் திஸ் 3 டேர்ம்ஸ் ஆஃப் பாஜக ஒரு மாற்றம் தேவைன்ற ஒரு நிலைமை வருது. இல்லை ஜனநாயகத்துக்கே அது ஆபத்தா போயிடும்னு பயம் இருக்கு. அப்போ தாவேக்கா காங்கிரஸ் ஆதரிச்சா காங்கிரஸ்க்கு என்னென்ன எட்ஜி கிடைக்கும், தமிழகத்தில் என்ன ஃபுட்டிங் இருக்கும், தமிழகத்தை தாண்டி கேரளாவோ இல்லை தமிழர்கள் இருக்கக்கூடிய கர்நாடகா ஆந்திரா கோஸ்டல் பெல்ட்டோ இல்லை பார்டர் பெல்ட்டோ அதை தாண்டியுமே நீங்கள் விஜய் சார் ஒரு ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்து பார்க்குறேன். நீங்கள் அக்ராஸ் இந்தியா உத்தரப்பிரதேஷ் உத்தரகண்ட் டெல்லியிலலாம் ஃபேன் பேஸ் தெரியுதுங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது அந்த ஃபேன் பேஸை வச்சு காங்கிரஸ் அவர்கள் விஜயனுடைய ஃபேன் பேஸை வச்சு கேரளத்தையும் சரி புதுச்சேரியும் சரி இதை எல்லாத்தையுமே கவரணும்னு நினைக்கிறதுக்காக விஜய் கூட கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வேற என்ன காரணத்துக்காக இல்லை இது நான் ஒரு ஃபேன் பேஸ்ன்னு நான் சொல்றது என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தமிழ் படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் டப்பாய் தான் நீங்க மற்ற ஸ்டேட்ல போச்சு. ஒரு பேன் இந்தியா மூவி மாதிரிலாம் ஒரு அட்டம் பண்ணல. மற்ற லாங்குவேஜ்ல அந்த காலத்தில் ரஜினி சார் கமல் சார் நடிச்ச மாதிரி நடிக்கல. அப்போ அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ்ன்றது நம்பிக்கை நட்சத்திரமா, அது ஒரு நம்பிக்கையான முகமா